குட்டீஸ், இப்போ நம்ம ஜான் கீட்ஸோட ஓட் ஆன் கிரீஷியன் ஏர்ன் அப்படிங்கிற போயம் தான் பார்க்க போகிறோம். இது என்னோட ஒரு பர்சனல் ஃபேவரட் அப்படின்னே சொல்லலாம். ஏர்ன் அப்படின்னா நம்ம இறந்து போனவங்களோட அஸ்தி வச்சிருக்கிற கண்டெய்னரை தான் மீன் பண்ணுவோம். இந்த போயமில் கீட்ஸ் வந்து ஒரு க்ரீக் ஏர்னை பற்றி தான் சொல்லியிருக்கிறாரு. பொதுவாகவே இந்த க்ரீக் ஏர்ன்ஸில் நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்கும். அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு கதையை சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு க்ரீக் ஏர்னை பற்றி தான் இந்த போயமில் பேசியிருக்காரு. அந்த ஏர்னை பார்க்கும்போது அவருக்கு பியூட்டி பற்றி, ட்ரூத் பற்றி, லைஃப் பற்றி என்ன புரிஞ்சது அப்படிங்கிறதையும், ஆர்ட்டை பற்றினா அவருடைய ஒரு பர்ஸ்பெக்டிவையும் இந்த போயமில் நமக்கு சொல்லியிருக்காரு. இந்த போயமில் கிரீஷியன் ஏர்னை அட்மையர் பண்ணி 5 ஸ்டான்சாஸில் எழுதியிருக்காரு. ஒரு ஸ்டான்ஸாக்கும் வேறு மாதிரியான ரிதம் அண்ட் மீட்டர் யூஸ் பண்ணி எழுதியிருக்காரு. எல்லா ஸ்டான்சாஸ்லேயுமே ஆல்மோஸ்ட் 10 லைன்ஸ் இருக்குது. ஆனால் லைன் லென்த் வந்து வேரி ஆகுது. ஏன் அப்படின்னா கீட்ஸ் வந்து என்ஜாம்மெண்ட் அண்ட் செஷுரா அப்படிங்கிற பொய்டிக் டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காரு. என்ஜாம்மெண்ட் அப்படின்னாக்க ஒரு லைனோட கண்டினியூவேஷன் அடுத்த லைனில் வர்றது. செஷுரா அப்படின்னாக்க ஒரே லைனில் ஒரு பிரேக் வர்றது. இப்போ நம்ம இந்த போயமை பார்க்கலாம். போயமோட ஓப்பனிங்கில் கீட்ஸ் வந்து ஒரு கிரீஷியன் ஏர்ன் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அதை எப்படி அவர் கூப்பிடுறாருனா, நீ வந்து பிரைடு மாதிரி ரொம்ப பியூர் அண்ட் குவைட்டாக இருக்க, சைலன்ஸ் அண்ட் ஸ்லோ டைமோடைய தத்துப்பிள்ளை மாதிரி இருக்கிற, டைம்லெஸ்ஸாக இருக்கிற, சில்வன் ஹிஸ்டாரியன் மாதிரி உன்னோடைய ஏர்ன் மூலியமாக நீ நிறைய கதைகளை சொல்கிற. அந்த கதைகள் எல்லாமே இப்போது இருக்கிற கண்டெம்பரரி பொயட்ரியை விட ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அதுக்கிட்ட அவர் என்ன கேட்குறாருனாக்க, இப்போ நீ என்ன கதை சொல்கிற, இந்த கதையில் காட்ஸ் இருக்காங்களா, ஹியூமன்ஸ் இருக்காங்களா, இல்லை 2 பேரை பற்றியும் சொல்கிறியா, உன்னோட லேண்ட்ஸ்கேப் வந்து வேலிஸில் இருக்கா, இல்லை ஏன்ஷியன் க்ரீஸை பேஸ் பண்ணி இருக்குதா, இதில் யாரை பற்றி சொல்கிறா, அவங்க என்ன பண்ணுறாங்க, இதில் மியூசிக் இருக்கா, எமோஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏர்ன் கிட்ட நீ என்ன சொல்ல வர அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காரு. அடுத்தடுத்த ஸ்டான்சாஸில் இந்த ஏர்னில் இருக்கக்கூடிய அந்த இமேஜஸை பற்றி தான் கீட்ஸ் பேசுகிறாரு. நான் பர்சனலாக ஏன் இது என்னோடய ஃபேவரட் அப்படின்னு சொன்னேன்னாக்கா, இந்த போயமை படிக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த ஏர்னில் இருக்கிற இமேஜஸ் எல்லாத்தையுமே அப்படியே ஒரு ஃப்ரோசன் டைமில் இருக்கிற மாதிரி தான் கீட்ஸ் முன்னாடியே நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாரு. அதாவது இருக்கிற ஒரு இமேஜுமே அப்படியே பாஸ் பண்ண மாதிரி இருக்குது. அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்களோ அது நம்மளுக்கு வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, இல்லைனா அவங்க அதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க கண்டினியூவஸாக அப்படின்ற மாதிரியும் இருக்குது. அதாவது லூப் அண்ட் இன்கம்ப்ளீட்னஸை மீன் பண்ணுது. ஸோ இந்த போயமை நம்ம இப்படி கூட பார்க்கலாமா, ஒரு ஃப்ரோசன் டைமில் இருக்கிற ஒரு ஆக்ஷனை நாம் இப்படி கூட பார்க்க முடியுமா அப்படின்ட்டு எனக்கு ஃபீல் பண்ண வச்ச ஒரு போயம் தான் இது. ஸோ அடுத்ததாக அவர் என்னென்ன சொல்கிறாரு, எந்த இமேஜாக அவர் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாரு அப்படின்றத இப்போ பார்க்கலாம். அடுத்த ஸ்டான்ஸால் கீட்ஸ் நம்மளுக்கு ஒரு இமேஜை டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அவரோட டெஸ்கிரிப்ஷன் பார்க்கும்போது அந்த இமேஜில் வந்து நிறைய மரங்கள் இருக்குது. அந்த மரத்துக்கு அடியில் ஒருத்தர் பைப்பு வச்சு மியூசிக் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு இடத்துல லவ்வர்ஸும் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவர் அந்த பைப்பரை பார்த்து என்ன சொல்கிறாருனாக்கா, இப்போ வந்து ஆக்சுவலி இது ஒரு ஃப்ரோசன் மொமெண்ட். அவர் கையில் பைப் இருக்கும், ஏதோ பாடுறாருன்னு தெரியும். ஆனால் நம்மளுக்கு அவர் என்ன பாடுறாரு அப்படின்ட்டுலாம் கேட்காது. ஸோ நம்ம அவர் என்ன பாடுறாரு நம்ம எதை வேணாலுமே நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மியூசிக் வந்து கேட்கல நம்ம காதுக்கு. பட் அன்ஹர்டாக இருந்தாலுமே நம்ம அதை இமேஜின் பண்ணி ஒரு மியூசிக்கை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அதை சொல்கிறாரு. அடுத்து வந்து அந்த லவ்வர்ஸை பார்த்து என்ன சொல்கிறாருனாக்கா, நீங்கள் 2 பேருமே பக்கத்தில் இருந்தாலும் உங்களால் கிஸ் பண்ணிக்க முடியாது. பிகாஸ் நீங்கள் ஃப்ரோஸ் ஆகிட்டீங்க. நீங்கள் இப்போது அதை நினச்சி கவலைப்பட வேணாம். நீங்கள் வந்து எப்போவுமே இதே யூத்தோட, இதே பியூட்டியோட, இதே லவ்வோட ஃபாரெவர் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்த அந்த மரத்தை பார்த்து என்ன சொல்கிறாருனாக்கா, உன்னோட லீவ்ஸ் எப்போவுமே உன்கிட்டே தான் இருக்கும், கீழே விழுகாது. எப்போவுமே உன் கூட ஸ்ப்ரிங் இருக்கும், வேறு எந்த சீசனும் உனக்கு வராது. ஸோ நீ எப்போவுமே இதே மாதிரி லஷ்ஃபுல்லாக க்ரீனையாக எப்போவும் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்து அந்த பைப்பரோட சாங் வந்து ஒரு டைம் பார்க்கும்போதுமே புதுசாக தான் ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அந்த லவ்வர்ஸை பார்த்து என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து இதை நினச்சி நீங்கள் கவலையே பட தேவை கிடையாது. ஏன்னா இப்போ உங்கள் 2 பேருக்கும் நடுவில் இருக்கிறது தான் உண்மையான லவ். இதே நீங்கள் இந்த டைமில் ஃப்ரோஸ் ஆகாமல் நீங்கள் வாழ்ந்திருந்தீங்க அப்படின்னாக்க இந்த லவ் கொஞ்ச நாளையில் உங்களுக்கு காணாமல் போயிருக்கும். பட் நீங்கள் ஃப்ரோஸ் ஆன மொமெண்ட்டில் இருக்கிறதுனால இதே லவ் உங்களுக்குள்ளே எப்போவுமே இருக்கும், நீங்கள் எப்போவுமே இதே மாதிரி சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு ரியாலிட்டி செக் வைக்கிற மாதிரி சொல்கிறாரு.
இவங்கலாம் வந்து இந்த டைம்ல ஃப்ரோஸ் ஆகாம இருந்திருந்தா, அதாவது இந்த ஏர்ன்ல வந்து இத அழகா காமிச்சிருக்காங்க. பட் ரியாலிட்டில ஒரு ஒரு மரத்தோடைய லைஃப் வேற மாதிரி இருந்திருக்கும். அந்த பைப்பரோட சாங் வேற மாதிரி இருந்திருக்கும். அந்த லவ்வர்ஸ் வந்து இதே லவ்வோட தான் உங்க லைஃப்ப கன்டின்யூ பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இவங்களோட மொமெண்ட் அந்த ஏர்ன்ல வந்து ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்ததா இன்னொரு சைடுல வந்து ஒரு டெம்பிள் இருக்கு. அந்த டெம்பிள்ல நெறைய பேர் கூடியிருக்காங்க. அவங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு ஹெய்ஃபர், அதாவது ஒரு மாட வந்து சாக்ரிஃபைஸ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாடோட கழுத்துல வந்து நெறைய மாலையெல்லாம் போட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த டெம்பிளுக்கு பக்கத்திலேயே ஒரு டவுன் இருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரிவர் இல்லன்னா சைடுல இருக்கக்கூடிய ஒரு லிட்டில் டவுன் மாதிரி தான் இருக்கு. அந்த அந்த டவுன்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரீட்டுமே எம்ப்டியா இருக்கு. ஒரு மக்களையுமே அந்த இடத்துல காணோம். அந்த இமேஜ பார்க்கும்போதே நம்மளுக்கு சைலன்ஸ் வந்து ஃபீல் ஆகுது. அப்படி வந்து அது ரொம்ப டெசொலேட்டடா இருக்கு. அவங்கலாம் வருவாங்களா? வரமாட்டாங்களா? எங்க போனாங்க? ஏன் அந்த ரோடு அப்படி இருக்கு அப்படின்றது தெரியாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த இமேஜஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் கீட்ஸ் ஏர்னை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, நீ அழகா இருக்க, உன்னை அழகா கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க, நீ நிறைய கதைகளை சொல்ற, மென்னை பத்தி சொல்ற, மெய்டனை பத்தி சொல்ற, ட்ரீஸை பத்தி சொல்ற, இப்படி எல்லாத்த பத்தியுமே நீ சொல்ற. ஆனா நீ சைலண்டா தான் இருக்க. சைலண்டா இருந்தாலும் கூட எங்களுக்கு நிறைய தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸை நீ ப்ரொவோக் பண்ற அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த ஆர்ட்டோட இம்மோர்டாலிட்டியை பத்தி சொல்றாரு. இந்த ஏர்ன் வந்து பல ஜெனரேஷன் தாண்டி தான் கீட்ஸ் கண்ணுக்கே வந்திருக்கு. கீட்ஸே இல்லை அவரோட ஜெனரேஷனோ இறந்துட்டாலும் கூட அடுத்தடுத்த ஜெனரேஷனை இந்த ஏர்ன் வந்து பார்க்கும். என்னதான் அதை சுற்றி எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலுமே அந்த ஏர்ன் வந்து ஃப்யூச்சர் வரைக்கும் போய்கிட்டே தான் இருக்கும், இம்மார்ட்டலாக இருக்கும். அதை பார்க்குறவங்க எல்லாருமே இறந்துருவாங்க, ஆனால் அது எப்போவுமே இம்மார்ட்டலாக இருக்கும். இம்மார்ட்டலாக இருக்கிற அது இந்த ஹியூமன் மேன்கைண்டுக்கு ஒரு மெசேஜை பாஸ் பண்ணுது. அந்த மெசேஜ் என்ன அப்படின்னாக்க, பியூட்டி தான் ட்ரூத், ட்ரூத் தான் பியூட்டி அப்படிங்கிறது. இந்த போயமோட ஃபைனல் லைனான பியூட்டி இஸ் ட்ரூத், ட்ரூத் பியூட்டி, தட் இஸ் ஆல் ஈ நோ ஆன் எர்த் அப்படிங்கிற லைன் மூலியமா கீட் சொல்ல வர்றது என்னன்னா, அதுதான் இந்த போயமோட தீம்னு சொல்லலாம், சென்ட்ரல் ஐடியான்னு சொல்லலாம், இல்லை கான்செப்ட் எப்படி வேணாலுமே வச்சுக்கலாம். அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னாக்க, பியூட்டி தான் ட்ரூத்தை ரிவீல் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த ஏர்ன் வந்து அழகா இருக்கு. அந்த அழகை எதை டெபிக் பண்ணுது அப்படின்னாக்கா, அந்த இமேஜஸ் மூலியமா லவ் எப்படி இருக்கும், ஒரு ஊர்ல எப்படி ரிச்சுவல் பண்ணுவாங்க, அந்த ஊர்ல ரிச்சுவல் பண்ணும்போது அந்த ஊர் எப்படி இருக்கும், ஒருத்தன் வந்து பாடுறான் அப்படின்னாக்கா அவனோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் வச்சு அவன் எந்த மாதிரியான சாங் பாடுறான், அதுல என்ன எமோஷன்ஸ் இருக்கும் அப்படின்ற ட்ரூத் எல்லாத்துக்குமே புரியும்படியா இருக்குது. அந்த ஏர்ன் பியூட்டிஃபுல்லா இருக்கு, ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸோடைய ட்ரூத்தை வந்து எல்லாருக்குமே காட்டுது. ஸோ அது பியூட்டி, அது ட்ரூத்தை ரிவீல் பண்ணுது. அடுத்ததா ட்ரூத் இஸ் பியூட்டி அப்படின்றது இருக்கு. ட்ரூத் தான் பியூட்டி அப்படின்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னாக்க, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் எவ்வளோ எமோஷன்ஸா இருந்தாலும் அதுதான் உண்மை. எது உண்மையோ அதுதான் அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த போயம்ல நம்மளோட 5 சென்சஸையும் எவோக் பண்ற மாதிரி இமேஜஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போயம்ல இமேஜரி இருக்கு, சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு, மெட்டஃபர்ஸ் இருக்கு, ஐரணி இருக்கு. ஐரனின்னு நான் சொல்றதுக்கான காரணம் என்னன்னாக்க, ஏர்னோட இம்மோர்டாலிட்டியும் ஹியூமன்ஸோடைய மோர்டாலிட்டியுமே அவரை வந்து ஹிட்டனா இதில் காமிச்சிருக்கிறாரு. அதே போல் இந்த போயமோடைய மெயின் தீமுமே வந்து இம்மோர்டாலிட்டி ஆஃப் ஆர்ட் தான். ஓகே பட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க.